எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறதுனால நம்ம ஒரு கொல்கட்டை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுண்டல், இதெல்லாம் எப்படி வந்து சிம்பிளா பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நீங்க எந்த அவல் வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில போட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம். பாருங்க, இப்போ இதில் தூசிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பல்லாக எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காயை எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு பொரிச்சிங்கன்னா போதும். இந்த அவளை வந்து நல்லா ஜலிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த நெய்லேயே இதையும் போட்டு நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சதுன்னா போதும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம். இதை நல்லா பொடி பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு தான் பொடி ஆகும் அது. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி 200 ml தண்ணியை நம்ம அதில் ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மாதிரி மாவு வந்து சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். புட்டு மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ வெள்ளைப்பாகு எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ இது 100 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் எசன்ஸ் ஊற்றுறேன். நான் ஏலக்காய் எசன்ஸ் இருக்கிறதுனால நான் ஊற்றுறேன். உங்களுக்கு இல்லைன்னா 4 ஏலக்காயை நுணுக்கி போட்டுக்குங்க. பாகு வந்து கம்பி பாகம் இல்லை கெட்டி பாகம் அந்த மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா கொதிச்சா மட்டும் போதும். இந்த அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும். இப்போ வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் நெய்யில் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் மோதகம் மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக மோதகம் வந்துருச்சு. இதை நல்லா ஒரு இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உருண்டையாக உருட்டியும் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே உருண்டைகள்லாம் பிடிச்சி இதில் வச்சு 10 நிமிஷம் இதில் வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் அரிசி மாவில் தான் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்வோம். பிள்ளையாருக்கு வந்து அவல் ரொம்ப பிடிக்கும். அந்த அவலை வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பொடி கொழுக்கட்டை, மோதகம் அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சோம்னா, கோவிலெல்லாம் சுண்டல் எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி சுண்டல் வந்து இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் இந்த சுண்டலை நைட்டே ஊற வச்சுட்டு இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறிச்சுங்க. குக்கரில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். சுண்டல் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 இனுக்கு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சுண்டல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து நம்ம தூவி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு வச்சு சாமிக்கு படைக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.